நம்ம லைஃப்பை ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த டிரைவிங் ஃபோர்ஸே நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான். ஒன்று நமக்குள்ளேயோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களோ பாசிட்டிவாக இருக்கணும், இல்லை நம்ம பாசிட்டிவாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். எப்போ இந்த நெகட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ளே என்டராக அலோவ் பண்ணுறோமோ அப்போவே நம்ம பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிறோம். நமக்குள்ளே வர நம்மளுடைய எண்ணங்களோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மக்கிட்ட பேசக்கூடிய விஷயங்களோ நெகட்டிவிட்டியை கலந்து வச்சுருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அஃபெக்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளால் தவிர்க்க முடியுமா? அடுத்தவங்க நம்மக்கிட்ட நெகட்டிவாக பேசுகிறத நம்மளால் தவிர்க்க முடியுமா? முடியாது. ஆனால் அதை நம்ம ஃபில்டர் பண்ணலாம். இப்போது நம்ம நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் வந்து இல்லை என்ன வேலை செய்கிற, நீ நல்லாவே இல்லை, நீ செய்வது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம டவுன் ஆகிடுவோம். அது நம்ம ஏன் அப்படி டவுன் ஆகணும்? தேவையில்லை. ஏன்னா சொல்லக்கூடிய அந்த ஆளுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, நம்மளை டவுன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத அவரோட பெர்ஸ்பெக்டிவே ஒழிஞ்சு, இந்த இடத்துக்கு நீ தப்பாக பண்ணுற, இதை நீ சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் நீ நல்லா வருவ அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக இருக்கு, அவங்க நம்மக்கிட்ட பாசிட்டிவாக தான் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு வரக்கூடிய விஷயங்களை நம்மளோட தாட்ஸ் ஆகட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மக்கிட்ட பேசுகிற விதமாகட்டும் அதை நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஒருவேளை நம்ம தப்பாகவே பண்ணால் கூட யாரும் 100% கற்றுக்கிட்டு இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது இல்லை. ஒருத்தருடைய லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த ஃபீல்டில் நம்ம எக்ஸலாகி போய்கிட்டே இருக்கும். அதனால் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம டிட்டோரியேட் பண்ணுற மாதிரியான பீப்புள்ஸ் நம்ம சுற்றி இருந்தாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அவங்ககிட்ட பேசுகிறதையோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதையோ நம்ம கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்கேஸ் நம்மளால் அப்படி அவாய்ட் பண்ண முடியாது, அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரொம்ப பலமாக்கிக்கணும். இன்டீரியராக நம்மளுடைய மைண்டு இல்லை நம்மளுடைய மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த பர்சன் கிட்ட வரக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே வார்த்தைகளாகட்டும் இல்லை ஈவன் சைகைகள் கூட சில சமயங்களில் அவங்க பேசித்தான் நம்மளை பாதிக்கணுங்கிற கிடையாது. அவங்களுடைய ஆக்ஷன், அவங்களுடைய பார்வை இதுவே கூட நம்மளை அதிகமாக பாதிக்கலாம். அப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணி வைக்கணும். நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த சிச்சுவேஷன் நம்ம க்ராஸ் பண்ணி போக முடியும் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கணும். நம்ம ஒருத்தர் நம்மளை காயப்படுத்துகிறாங்கன்னா நம்ம போய் இன்னொருத்தர்கிட்ட அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது திருப்ப நம்ம அந்த வைப்ரேஷனே நமக்குள்ளே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஈவன் லா ஆஃப் அட்ராக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன வைப்ரேஷன் உண்டாக்குறோமோ அதை தான் திருப்பி அட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ நெக்ஸ்ட் டைம் திருப்பி அந்த பர்சன் கிட்ட நம்ம அதே மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்? முதல்ல நம்ம அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லேருந்து வெளியே வரணும். அதை நமக்குள்ளே கண்டினியூவாக அலோவ் பண்ணக்கூடாது. சம்திங் ஏதோ அவங்க பண்ணிட்டாங்க, நம்மளை ட்ரிகர் பண்ணிட்டாங்க, நம்ம அந்த வைப்ரேஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம வெளியே வரோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. அதனால் இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம சொல்லும்போது என்ன ஆகும்னா திருப்ப நம்மளே அதை ஞாபகப்படுத்திக்கிறோம், இந்த மெமரியை கொண்டு வந்துக்கிறோம். இது எப்படின்னா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்கல்ல, உன்னை படிச்சுட்டேன் அப்படின்னா திருப்ப ரிவைஸ் பண்ணும், அப்போ தான் ஞாபகம் வரும் அப்படின்னு. நல்ல மெமரியில் ஏற வரை நீ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்ல என்ன ஆகும்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொருத்தருக்கு நம்ம சொல்லும் போதோ இல்லை நம்மளை கஷ்டப்படுத்தவங்களை திட்டும் போதோ நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாமல் இருக்கும். பட் ஆக்சுவல் கம்ஃபர்ட்னஸ் அது கிடையாது. நம்மளை நம்மளுடைய கோல்டை அதை டீவியேட் பண்ணி கொண்டு போகுது. அவங்க திட்டுற அந்த நேரத்தில் நம்ம டைம் தான் வேஸ்ட் பண்ணுறோம். இதே அந்த மனநிலையை நமக்கு வெளியெடுக்கிறதுக்கான எஃபர்ட் போட்டோம்னா கூட அது பெட்டர் தான். அது ஒரு பெட்டரான ஒரு ஒர்க்கு தான், ஒரு லட்சியத்தை நோக்கி தான் நம்ம கூட்டிகிட்டு போகும். நம்ம திட்டும் போது நம்ம டார்கெட் பண்ணுற கோலை தாண்டி நம்ம அதுலேருந்து வெளியே வர முயற்சிக்கும் போது நம்ம சரியான பாதைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். எப்படி இந்த குதிரை கடிவாளம் போடுறாங்களோ, சரியான பாதைக்கு போன்னு சொல்லி எப்படி இந்த குதிரை கடிவாளம் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி நம்மளை டைவர்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி நம்மளோட கோல்ஸ் மேலே நம்ம கடிவாளம் போட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு கோல் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். ஒரு கோலே இல்லை, நான் எப்பவும் போய் என்னோடய நார்மல் ஹேபிச்சுவல் ஒர்க்கை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது அப்படிங்கிறத யோசிச்சு அதில் ஒரு கோல் செட் பண்ணி அதை நோக்கி போவேன். நம்மளுடைய டைம், நம்மளுடைய எஃபர்ட்ஸ், நம்மளுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அதில் போடும்போது நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய்க்கலாம். நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா நம்மளுடைய இந்த லைஃப் டிரைவிங் ஃபோர்ஸான அந்த பாசிட்டிவிட்டியை என்றைக்குமே நம்ம இழக்கக்கூடாது. அதை என்றைக்குமே ஹிண்டராக தடுமாறுறதுக்கு விடவே கூடாது.
நெகட்டிவிட்டிங்கிறது எப்படி வேணால் வரலாம். நம்மளோட சோம்பேறித்தனமாக இருக்கலாம், இல்லை நம்ம அடுத்தவங்ககிட்ட பேசுகிற விதமாக இருக்கலாம், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம், நம்ம டியர் ஒன்ஸ் கிட்ட நம்ம ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் நம்ம பார்க்குறோன்னா அவன் அப்படி இருக்கானே இவ இப்படி இருக்காளே அப்படிங்கிற ஒரு வேதனையாக இருக்கலாம். எது வேணால் நம்ம நெகட்டிவிட்டியே காரணமாக இருக்கலாம். அதனால் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக டெய்லியும் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் தாட்டையோ இல்லை பாசிட்டிவான விஷயங்களோ நம்ம மைண்டுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே உள்ளே போடணும். அப்பப்போ நம்ம மைண்டுக்குள்ளே போட்ட அந்த விஷயத்தை பற்றி நம்ம ரீகலெக்ட் பண்ணி அதை நம்ம லைஃபோட ஒத்து போக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதை நம்ம நாள் கூட செஞ்சுட்டு வந்தாவே இந்த நெகட்டிவிட்டி நம்மளை விட்டு போயிடும்.